ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 அக்டோபர் 2025. பாபா இன்னைக்கு சொல்றாரு, शांति की शक्ति का प्रयोग पहले स्व के प्रति तन की व्याधि के ऊपर करके देखो। इस शक्ति द्वारा कर्म बंधन का रूप मीठे संबंध के रूप में बदल जाएगा। அமைதி சக்தியின் பிரயோகத்தை முதலில் தனக்காக தன் உடலினுடைய வியாதியின் மீது செய்து பாருங்கள். ஏதோ நமக்கு உடம்புக்கு வந்துடுச்சு, அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த சரீரத்துக்காக டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் பாபா சொல்கிறாரு, இந்த அமைதி சக்தியை நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு பிரயோகம் பண்ணி இந்த இயற்கையின் தத்துவங்களால் ஆன இந்த சரீரத்தை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இது சாத்தியமான விஷயம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அப்போ நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமா, நான் அமைதி சக்தியை யூஸ் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு கடுமையான இந்த கர்ம கணக்கு இப்படி வியாதியின் ரூபத்தில் வந்து என்னை தாக்கிட்டு இருக்கு, அதிலிருந்து அந்த துக்கம் அந்த வலி வேதனை போயிடும் உங்களுக்கு. சரி, நான் முடிச்சிட்ருக்கேன் சம்பந்தம் அப்படின்னா அதை நான் கஷ்டப்படாமல் முடிக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். यह कर्म भोग कर्म का कड़ा बंधन साइलेंस की शक्ति से पानी की लकीर मिसल अनुभव होगा. ஒரு பாறை போன்ற ஒரு விஷயம், அந்த மாதிரி சரீரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் நம்ம அமைதி சக்தியை பிரயோகம் பண்ணி ஆத்மாவை நான் சக்திசாலியாக்குறேன், இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் நான் சகாஷ் கொடுக்குறேன், முக்கியமாக எங்கே பாதிப்பு இருக்கோ அங்கே சகாஷ் கொடுக்குறேன் அப்படின்னா பாபா என்ன சொல்ல, அந்த கர்ம கணக்கு குறையிற காரணத்தினால அந்த பாறை போன்ற விஷயம் கடுமையானது, உடைக்கணும். ஆனால் அது தண்ணி போல ஆகிடும். தண்ணி என்ன ஆகிடும், வழிஞ்சு ஓடிடும். தண்ணி அவ்வளோ ஹார்டு இல்லையா, சாஃப்ட் இல்லையா. ஸோ அது நமக்கு அவ்வளோ வந்து சகஜமாக அனுபவம் ஆகுமா. கடுமையான பந்தனமாக இருக்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். போகனே வாலா நஹி, போகனா போக ரही हो ये नहीं, लेकिन साक्षी दृष्टा हो इस हिसाब किताब का दृश्य भी देखते रहेंगे. ஐயோ என்ன கர்ம கணக்கோ நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி இல்லை, நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படி இல்லை. ஆனால் மனதளவில் நமக்கு அந்த மனசுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்துடும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும். ஆக நான் சாட்சி பார்வையாளராக இருந்து இந்த கர்ம கணக்கை நான் ரொம்ப சகஜமாக முடிச்சிடுவேன். ஸோ இந்த கணக்கை நான் முடிச்சிட்ருக்கிறேன். அது சரீரம் இப்படி டாக்டர் என்னமோ சொல்லுவார், சரீரம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இது அது அது. ஆனால் நமக்கு பாபா ஞானத்தை புரிய வச்சிருக்கிறாரு, இது உங்களுடைய கர்மத்தின் கணக்கு, அது உங்களை வந்து தாக்குது. அப்போ இந்த கர்மத்தை நான் சரி பண்ணிட்டேன்னா இந்த கணக்கு தானாகவே அது எப்படி அந்த சரீரம் ஏதோ ஒரு உபாதைக்கு உட்பட்டதோ அதே போல் அது வந்த வழி தெரியாமல் போயிடும். அதனால் பாபா சொல்கிறார், இன்டைரக்டாக உங்கள் சரீரத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் நல்லா நினைவில் இருங்க, சாந்திக்கு சக்தியை இந்த சரீரத்தினுடைய உபாதைக்காக நீங்கள் பிரயோகம் செய்தீங்கன்னா அது அப்படியே தண்ணி மாதிரி ஒன்றும் இல்லாத போல் சகஜமாக உங்களை விட்டு முடிஞ்சு போயிடும். அதனால் பாபா இன்னைக்கு நம்மீது நம்முடைய யோக பிரயோகத்தை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நல்லது. ஓம் சாந்தி.